நான் காலையில் எப்போவுமே எழுந்திரிச்ச உடனே நான் ஒரு தவக்கலை சாப்பிட்ருவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் ஏன் தவக்கலை சாப்பிட்றேன்னு உங்களுக்கு புரியும். இது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ட்ரா பண்ணி. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30க்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அது அவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணேன்னா, டேவோட என்னோட பெரிய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பண்ணுறது தான். சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டேன். டேஸ் எனக்கு நார்மலாக இருக்கும், சம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாங் டே, எனக்கு ஷாப்பிங் போகணும், பெட்ரோல் போகணும், இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் வந்து காமா நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்பெல்லாம் நான் எப்பவுமே அப்படித்தான். அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சேன். படிச்சதுல பெஸ்ட் புக் அது தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வரைக்குமே நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீடியோட ஸ்டார்டிங்ல நான் தவக்கலன்னு மென்ஷன் பண்ணது என்னோட டேவோட கஷ்டமான டாஸ்க. அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிக்கிறதும் என்னால மற்ற வேலைகள்ல ஃபோக்கஸா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம நார்மலா என்னால பண்ண முடிஞ்சது. இல்ல என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட பெரிய டாஸ்க தவக்கலையா நினைச்சிட்டு காலையிலேயே தவக்கலையை சாப்பிடுங்க. நீங்க காலையிலேயே தவக்கலையை சாப்பிடலாம் ஹோல் டே ஐயோ தவக்கலை சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்க ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.